இந்த வெயிலுக்கு கல்லு குடிச்சோடு வைக்கல, வயிறு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கு. ஆனா சில பேருக்கு இந்த கல் இறக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள பாக்குறப்ப வயிறு கப 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 கபன்னு பத்திக்கிட்டு வருது. அதாவது அவங்களுக்கு இப்பெல்லாம் வந்து அரெஸ்ட், இந்த கேஸ் அதெல்லாம் கிடையாது. நேரம் ஷூட்டட் சைட்டு தான். பாக்குற இடத்துல இறக்குனாங்க அப்படின்னா இறக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா இங்க இருந்து ஆர்டர் வந்திருக்கும் போல. தென்காசி பக்கத்துல ஆலங்குளத்துல ஒரு ஆளு பணங்கள்ளி இறக்கிருக்குப்பா. கல்லு இறக்கிருக்கு, அவ்வளவுதான். அது ஒண்ணு பதனி, அது கூட வந்து கொஞ்சம் கல்லு இறக்கிருக்கு. இந்த கல்லு இறக்குறது பெரிய தேச துரோகம், சட்ட விரோதம், இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒண்ணு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லி இறங்கி போயிட்டு எசக்கி ராசா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஐ, அந்த எஸ்ஐ ஐயா இங்க போயிட்டு நீ எப்படி சட்ட விரோதமா கல் இறக்கலாம், இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்க பாக்குறீங்களா, உங்களால தான் வந்து இந்த நாடு நாசமா போகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு அவங்க கூட வம்பு எடுத்துருக்கிறாப்புல. அதை இறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கல் இறக்கத்துக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. உண்மையா இல்ல, அது உண்மையான்றது தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. பக்கத்து ஸ்டேட்ல கல்லி இறக்குறாங்க, குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கல்லுனால குடிச்சு எத்தனை பேர் இப்ப ரீசெண்ட் டைம்ல செத்தாங்க சொல்லுங்களே பார்ப்போம். கள்ளச்சாராயம் விற்கிறான்ல, எங்க போய் புடி, எங்க பேரலை போட்டு ஊரலை போட்டு வச்சிருக்கான்றது நல்லாவே தெரியும். எந்த மலையில காய்ச்சுறாங்கன்றது தெரியும், எந்த கோர்ட்டுக்கு பின்னாடி காய்ச்சுறாங்கன்றது தெரியும். என்னைக்காச்சும் ஒருத்தனை சாகரத்துக்கு முன்னாடி எவனும் அதை குடிச்சு சாகரத்துக்கு முன்னாடி போய் பிடிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சு கஞ்சா விற்கிறவன் எவனே உங்களுக்கு கஞ்சா விற்கிறவன் உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல. இந்த 8 கிராமு 7 கிராமு இந்த கையில வச்சு சுத்தி திருவாங்க, அவங்கள பிடிச்சிட்டு கஞ்சாவை ஒழிச்சுட்டோன்ற வேண்டியது. எவன் விற்க குடோன்ல வச்சு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பர் பைப் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் டார்கெட் வச்சு ஓடிட்டு இருக்காங்க கஞ்சா விற்கிறவங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த கும்பலை பிடிச்சிருக்கீங்களா நீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு. அப்புறம் ஒருவேளை பிடிச்சிட்டா அதை நீங்க கல்ல குடிக்க வேணாம்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். என்ன பண்ணும், முதல்ல கஞ்சாவை தமிழ்நாட்டுல இல்லைன்னு ஆக்கி, அதாவது இந்த போதை பொருளை பயன்படுத்தி பசங்கள்லாம் வந்து கெட்டு போறது உங்களுக்கு பிடிக்கலன்றது எங்களுக்கு தெரியுது. உங்க வருத்தம் எங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. நாங்க அதை தப்பாவே சொல்லல. அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒழிச்சிட்டியா? ஊருக்குள்ள வேற போதை பொருளே இல்லையா? கல்லுதான் வந்து கலாச்சார சீர்கேடா? கல்லுன்றது உணவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, மதுபானம்னு சொல்ல உணவு பொருள்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல இருக்கு. இவங்க அதை நீங்க குடிக்க கூடாதுன்றாங்க. ஏன்னா உயிர் காக்கும் ஆயுர்வேத மருந்து டாஸ்மாக்ல விற்கிறாங்கல்ல, அதை மட்டும்தான் வாங்கி குடிக்கணும் இல்லையா? அதை மட்டும்தான் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அது குடிச்சாத்தான் நாட்டுக்கு நல்லது. கல்லு குடிச்சா நாட்டுக்கு கேடு. இத போய் நாங்க பிடிக்கிறப்ப அங்க ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு. வாக்குவாதம் ஆச்சா இல்ல வாக்குவாதம் ஆச்சுன்ற மாதிரி இவங்க காமிக்கிறாங்களா? உயிரை காப்பாத்தியதுக்காக சுட்டு பிடிச்சார காலில் பனைமரம் ஏறுறவன காலில் சுட்டுருக்காங்க. எங்கேயோ இடிக்கிறது இல்ல. இனிமே எப்படி பனைமரம் ஏறுவ? இனிமே எப்படி கல்வி இறக்குவ? இனிமே எப்படி வியாபாரம் பண்ணுவ? எங்க போய் சுட, டாஸ்மாக்ல போய் சுட. நைட்டு 10 மணிக்கு மேல எவனாச்சும் ஓட்டினா அப்படின்னா, ஏன்னா 10 மணி வரைக்கும் கவர்மெண்ட் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னை விட்டுப்பா, எனக்கு வேற வருமானம் இல்லை பாங்குது கவர்மெண்ட். பரவாயில்ல, அது பொழைச்சு போகுது. 10 மணிக்கு மேல 12 மணிக்கு உள்ள மத்தியானம் இங்கேய சரக்கே ஓடுறது இல்லை. சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். அவங்க ஓட்டுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. சத்தியம் பண்ணுங்க பார்ப்போம். இல்ல ஏன் இந்த கல்லுக்கு போகலன்னா ஏதாவது கமிஷன் போகல இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதாவது தமிழ்நாட்டுல ஆலங்குளத்துல மட்டும்தான் கல் இறக்குறாங்களா? வேற எந்த ஊர்லயுமே கல் இறக்குறது இல்லையா? வேற எந்த ஊர்லயுமே கல்லு குடிக்கிறது இல்லையா? நாங்க என்னைக்காச்சும் கல்லு குடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா? நாங்க சாராயம் குடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது இல்லை. கல்லு குடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறோம்? கல்லு சீசனுக்கு சீசன் வருது சார். எல்லா சீசனும் கிடைக்காது. அந்தந்த சீசன், ஏன்னா இந்த சீசன் அதை இப்படிலாம் ஒரு நியூஸ் வந்துட்டா அடுத்த ஏரியால கல் இறக்குறவங்க கொஞ்சம் பார்த்து இறக்குவாங்க. அவன் இல்ல உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும்ல சார். ஏன்னாச்சும் ஒரு நாளைக்கு இந்த ரேப் பண்ணவன், இந்த இப்ப இது நிறைய விஷயங்கள் சம்பவங்கள்லாம் செஞ்சா, இந்த சாத்தாங்குளை கேஸ் சுட்டியலோ பிடிச்சியலோ எவ்வளவு பேர் இருக்காங்க. 2 வயசு குழந்தையில இருந்து கிளவி வரைக்கும் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு வச்சு செய்யறாங்க. அவங்கள என்னைக்காச்சும் இந்த மாதிரி சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கா? துப்பாக்கில இருந்து குண்டு வெளியில வருமா? அவங்கள பார்த்தா முழுங்கிடும் துப்பாக்கி உள்ள. அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண. ஏன்னா இவங்க எல்லாம் ஏப்ப சாப்பதானே, என்ன வேணாலும் ஏறி மிதிக்கலாம், சுடலாம், கல்ல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இப்பதான் தீர்ப்பு வந்துச்சு, அதுக்குள்ள வந்து சாருக்கு சரக்குன்னு ஏறி நிக்குது. பயம் இல்லை. அல்ல அதுக்கெல்லாம் பயம் இல்லை. கேட்டோம் இதெல்லாம் நாங்க லீகலா பண்ணோம். என்னை தாக்க வந்தாங்க. எப்படி அடிக்க வந்தான்?
கையில் அடிச்சானா? நம்ம போயிட்டு அங்க என்ன பேசணும்? அதே எல்லாத்தையும் பேசுங்க சார். வெறும் அவன் என்னை வம்பிழுத்தா, என்னை அடிக்க வந்தா, உயிரை காப்பாத்தியதுக்கா சுட்டேன். உங்ககிட்ட இருந்து அதாவது உயிரை போலீஸ் காப்பாத்துறதுக்கா துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் கள்ளி இறக்குறவன் கூலி படம் ஒண்ணும் கிடையாது, கொலகாரம் ஒண்ணும் கிடையாது. மேல ஏதாவது கேஸு, கள்ளி இறக்குறத தவிர வேற ஏதாவது கேஸு, அடிதடி, ஊருக்குள்ள வம்பு தும்பு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க எங்க அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் நீங்க பண்ணுங்களே பார்ப்போம். முடியாது. கள்ளி இறக்குறவனை சுட்டு பிடிக்கிறீங்க, கடமையை தவறாம செய்றீங்க. உங்களால அதை பார்த்துக்கிட்டு அதை பொங்காம இருக்க முடியல இல்ல? சந்தோஷம் சார், நல்லா இருக்கு. இதை நாங்க நம்பிட்டோம். ஏன்னா கல்லுதான் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டுல பசங்களை சீரழிக்குது, கெட்டு போக வைக்குது. இந்த கல்லுனாலதான் பலவிதமான குற்றங்கள் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்லுதான். சாராயத்தை வீட்டுக்கு பைப் லைன் திறந்து விடுங்க, நல்லா இருக்கும், கலாச்சாரம் ஓஹோன்னு இருக்கும். நன்றி.